எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டானது எப்படி இருக்க போகின்றது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. மேசராசி நேயர்களை பொறுத்து இந்த 2026 ஆனது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. இது வரைக்குமே நடக்கக்கூடாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது இது வரைக்கும் என்னால் ஜெயிக்கவே முடியல, இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியல, இதனால எனக்கு நிறைய தோல்விகள் ஏற்பட்டது, மன உளைச்சல் ஏற்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு திருமணம் நடக்கல, ஒரு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது, ஒரு உத்தியோகம் சிறப்பாக எனக்கு அமையல, ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாம வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய விருப்பம் இருப்பவர்களும் இந்த வருடத்தில் இத்தனை வருடங்களாக நடக்கவில்லை என்றாலும் கடந்த 2025 முடிகிற வரைக்குமே என்னால் நான் ஜெயிக்க முடியலைங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தாலும் இந்த 2026 ஆன வருஷத்துல உங்களுக்கு அற்புதமா அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த மேசராசி நேயர்கள் எப்பொழுதுமே வீரமும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட எல்லாருக்கிட்டையுமே பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேச ராசிக்காரர்கள் தான். அப்போ வேகமா படபடப்பா பேசுவோம். அந்த படபடப்பு தன்மையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எது உண்மையா எந்த விஷயத்த பேச போறோம், எது நம்ம பேசக்கூடாதுன்றத பாத்தீங்கன்னா தெரியாம, ஆத்திர குணங்களில் அதிகமாக பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தைகள் வெளியிட்டு அதனால் வேதனைகள் நம்ம அனுபவிக்கிற காலகட்டமா இருக்கும். அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தெளிவு இருக்க வேண்டும். எது பேசணும், எது பேச இடம், பொருள் ஏவல் தெரிந்து பேசிக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்க பேசுனீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு அடைய போகிறது. இந்த 2026 மேசராசினியர்களுக்கு அதனுடைய விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதக கட்டத்துல இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்குது இல்லையா? 7.5 சனி நடக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகத்தில் நீங்க நாட்டம் செலுத்துவது மிகவும் நன்மையை கொடுக்கும். ஆன்மீகம் அப்படின்னாலாம் தினமும் ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கணும். இந்த சாமி தான் கும்பிடணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, இஷ்ட தெய்வங்கள், உங்க குல தெய்வங்கள், உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், தினமும் உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்த ஒரு வேலை நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா இந்த 2026 வருஷம் உங்களுக்கு அற்புதமா அமைய போகிறது. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்கிறோம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் புதுசாக தொடங்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த வருஷம் அற்புதமாக இருக்க போகுது. நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு உடல் ரீதியில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, இந்த 7.5 சனி தாக்கம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள். இந்த மேசராசி நேயர்கள் அனைவரும் இந்த வருடத்தில் ஆரம்ப காலத்திலேயே இந்த ஜனவரி மாசத்திலே உடலை முழுமதியாக பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக உத்தமத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதி, கால் பகுதி, முக்கியமாக பார்த்தா இந்த பாதத்தில் அடிபடுறது, நகம் பேந்துடுறது, இல்லை விபத்து ஏற்பட்டு கால் எலும்பு முறிவு ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்க போகுது. அதனால நீங்க முழுமையா பரிசோதனை செய்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் கவனத்தை செலுத்துவதும் மிக மிக ஒரு உத்தமத்தை கொடுக்கும். சிறிய வண்டி வைத்திருக்கிறவர்கள் பெரிய வண்டி வாங்குவதும், பெரிய வண்டி வைத்திருக்கிறவர்கள் அதை விட ஆடம்பரமான வண்டியை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. மருத்துவத்துறையில் மருத்துவம் படித்து கொண்டிருப்பவர்கள், மருத்துவத்துறையில் தான் நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய கூட இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேசராசி நேயர்களாக தான் இருப்பீங்க. அதனால உங்களுடைய இத்தனை காலங்களாக நீங்க போட்ட விடாமுயற்சி இந்த 2026 கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நாடு போற்றும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜி துறையா இருக்கட்டும், ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களும் அந்த மேச ராசிக்காரர்கள் தான். இது போற எவ்வளவோ பெரிய எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் ஒரு தீமைகள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அந்த தீமைகள் நம்மளை விட்டு முழுமையா அகற்றணும், வரவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சஷ்டி திதி என்றும் கிருத்திகை நட்சத்திரம் என்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், பழனியில் இருக்கக்கூடிய தங்கத்தேரை நம்ம இழுப்பதன் மூலமாகவோ,
இல்லை இழுப்பதை பார்ப்பதன் மூலமாகவோ மிகப்பெரிய வெற்றி அடைந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிகழ்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருஷமாக உங்களுக்கு அமைய போகிறது. இது மட்டுமல்ல, மேலும் சில தகவல்களோட நம்ம எம்பி வெளிச்சத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலும் நிறைய தொடர்பு கொண்டு அதன் மூலியமாக பெரிய பெரிய தகவல்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க இருக்கிறோம். அனைவரும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் மீண்டும் சில சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருக்கிறேன். அதில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தெளிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.